தக்காளி ரசம் செய்ய போகிறோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு நல்ல பழுத்த தக்காளியை ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மிளகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகங்க, பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 போட்டிருக்கேன், பெரிய பச்சை மிளகா. அதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அது கொஞ்சம் குறைன்னு அரைங்க. இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தக்காளி பேஸ்ட்டோட. கொஞ்சோண்டு கொத்தமல்லி அப்படியே லைட்டாக தூவிக்கோங்க. மேலே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. கடுகு போடுங்க. கடுகு போட்டு கொஞ்சோண்டு வரமிளகா, ஒரே ஒரு வரமிளகா போடுங்க வாசத்துக்காக. இதில் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூனு. நான் அது ஸ்கிப் ஆகிடுச்சு. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொதிக்க விடாமல் சைடில் நுர வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட தக்காளி ரசம் ரெடி.